ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு டெக்கி கோட் எக்ஸ்ப்ளோரர். நான் உங்கள் கார்த்திக். நீங்கள் இன்னும் கார்த்திகை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ட்ரைபாட் தாங்க அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட் நேம் வந்து பார்த்தோன்னா ZYVO S510 Pro லைட் வெயிட் ட்ரைபாட். இந்த ப்ராடக்ட் நம்ம அமேசானில் தான் வாங்கணும். வாங்க நம்ம இந்த ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணுவோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. ஒரு பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கில் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய கம்பெனி நேம் கொடுத்துருக்காங்க, ZYVO. இந்த பேக் ஓப்பன் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தோன்னா வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கவரில் என்னென்னா ப்ரொமோஷன் ஆஃபர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப் டு 50 rupees கேஷ்பேக் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த வாரண்டி கார்டு பார்த்தோன்னா ஒரு சின்ன கவரில் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இந்த வாரண்டி கார்டுக்கு ஒரு கவரு. ஓகே, நைஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கி ஒரு 10 நாளுக்குள்ளே வந்து நீங்கள் க்ளைம் பண்ணணும் வாரண்டியை. ஸோ 10 நாளுக்குள்ளே க்ளைம் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வாரண்டி கிடைக்கும், இல்லை கிடைக்காது. நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 weeks கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நான் இதை ரெஜிஸ்டர் பண்ணல, முடிஞ்சிச்சு, வேஸ்ட்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இதில் 2 சைடாகவும் எடுத்துக்கலாம், வர்டிகல் இல்லைனா ஹாரிசான்டல். இதில் ஒரு 1/4 inch ஸ்க்ரூ, ஃபீமேல் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இங்கேயும் டாப்லேயும் கொடுத்துருக்காங்க. அதாவது லேண்ட்ஸ்கேப்பாகவும் மாட்டிக்கலாம், வர்டிகலாகவும் மாற்றிக்கலாம். அது வந்து உங்கள் இஷ்டம் தான். ஸோ இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபாட் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரைபாடோட வெயிட் பார்த்தீங்கன்னா 580 கிராம். இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 42.5 சென்டிமீட்ரு. இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணிட்டோன்னா இப்போ இதோட சைஸ் வந்து பார்த்தோன்னா 41.5 சென்டிமீட்ரு. இந்த ட்ரைபாடில் வந்து பார்த்தீங்கன்னா ZYVO அவங்க கம்பெனி நேம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய மாடல் நேம் கொடுத்துருக்காங்க, 510 Pro. இது வந்து 510 தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணும்போது மட்டும் ப்ரோன்னு இருக்கும். ஆனால் இதில் பார்த்தோன்னா இந்த பாக்ஸில் இங்கெல்லாம் பார்த்தோன்னா எதுவுமே ப்ரோன்னு சொல்லிட்டு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இந்த ட்ரைபாடில் வந்து பார்த்தீங்கன்னா 4 செக்ஷன் ட்விஸ்டிங் லாக் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா இங்கே ஆக்சுவலாக 3 லாக் தான் இருக்குது. அதாவது இங்கே ஒரு லாக் இருக்கும். இங்கே லாக் எடுத்துவிட்டோம்னா இந்த ஹெட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு லாக்கு. ஸோ டோட்டலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம லாக் பண்ணால் ஸ்டேபிள் ஆகிடும். ஸோ எல்லாத்தையும் நம்ம லாக் போட்டுக்கலாம். இந்த ட்ரைபாட் வந்து பார்த்தீங்கன்னா 55 inch, கிட்டத்தட்ட 140 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கும் இதோட ஹைட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3-way பேன் ஹெட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 3-way பேன் ஹெட்டுனா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதை நம்ம லூஸ் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தோன்னா இப்போது ஹாரிசான்டலாக இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா வர்டிகலாக மாற்றிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா இந்த வர்டிகலாக மாட்டிட்டு நம்ம இந்த பேன் ஹெட்டை வந்து 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு செம பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க, 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுற மாதிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 inch ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த 1/4 inch ஸ்க்ரூ எதுக்குன்னு பார்த்தோன்னா, நீங்கள் மொபைல் ஹோல்டர் மாட்டி மொபைல் ஹோல்டரில் இதில் 1/4 inchல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம் மொபைலில். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிங் லைட் மாட்டிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐபேட் மாட்டிக்கலாம். அப்புறம் அதுவும் இல்லாட்டி நீங்கள் கோப்ரோ ஹெட்டு வாங்கிட்டு கோப்ரோவும் மாட்டிக்கலாம். ஸோ இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது இதில். இந்த ட்ரைபாடில் நீங்கள் எதெல்லாம் வேணால் வச்சு எடுக்கலாம். என்னடா சம்மந்தமே இல்லாமல் அவுட்டரில் வந்து வீடியோ எடுக்க சொல்லிட்டு நினச்சிங்களா? வேறு ஒன்றும் இல்லை. இந்த கேமராவோட லென்ஸ் வந்து பார்த்தோன்னா லென்ஸோட லென்த் அதிகம், 75 to 300 mm. ஸோ அதனால தான் நான் அவுட்டரில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். நம்ம இப்போ இந்த கேமரா தாங்க இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ட்ரைபாடில். ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரைபாட் ஹெட்லேருந்து நம்ம கேமரா மவுண்ட்டு வந்து மாட்டலாம். இது எல்லா கேமராவுக்கும் இந்த மவுண்ட் இருக்கும். 1.4 inch ஃபீமேல் மவுண்ட் இருக்கும். ஸோ நம்ம இந்த ஹெட்டர் வந்து பார்த்தோன்னா நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கேமரா வந்து பார்த்தோன்னா இதில் ஃபிக்ஸ் பண்ணணும் ட்ரைபாடில். இந்த ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தோன்னா இந்த ஹெட்டர்லேருந்து இதை நம்ம லூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் மாட்டிடணும். ஓகே, முடிஞ்சிச்சு. இது வந்து பார்த்தோன்னா இப்போ ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ நம்ம கேமரா ஆன் பண்ணிப்போம். இந்த கேமரா ஆன் பண்ணிட்டோம்னா இப்போது நம்ம 360 டிகிரியில் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம்.
நம்ம எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்துக்கலாம். இந்த ட்ரைபாட் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ கையில் பிடிச்சிட்டு கேமராவில் நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு கை வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பெயின் ரொம்ப அதிகமாக வரும். ஸோ நீங்கள் ட்ரைபாட் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பெயின் எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து ஸ்டேபிளாக கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ட்ரைபாடில். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி கிளியராக எடுத்துகிட்டு இருக்கு வீடியோ நம்ம ட்ரைபாடு. இப்போது நம்ம இந்த ட்ரைபாடில் இந்த ரிங் லைட் தான் மாட்ட போகிறோம். இந்த ரிங் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சோ மவுண்ட்டு. இந்த ஆர்ச்சோ மவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரைபாட் ஹெட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் இந்த ட்ரைபாட் ஹெட்டில் ஃபிக்ஸ் பண்ணோன்னா இந்த ஹெட்டை வந்து தனியாக கழட்டி எடுத்துங்க. இந்த ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச்சோ மவுண்ட்டில் நீங்கள் டைட் பண்ணிங்க ஃபுல்லாக. இப்போ நம்ம இதை டைட்டாக மாட்டியாச்சு அந்த ஹெட்டை. இப்போ அந்த ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹெட்டை லூஸ் பண்ணிவிட்டு இந்த ரிங் லைட்டை நம்ம இந்த ஹெட்டில் மாட்டிட்டோம்னா இது ஸ்டேபிளாக நின்றோம். இப்போ நம்ம ரிங் லைட்டோட ஆர்ச்சோ மவுண்ட் வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டா லூஸ் ஆகிடும். ஸோ நம்ம எந்த சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை டைட் பண்ணிங்கன்னா இதை ஸ்டேபிளாக நிற்கும். அதுவும் இல்லாமல் இந்த 3-வே பேனை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணி நீங்கள் எந்த டைரெக்ஷன் வேணால் வச்சுக்கலாம். ஸோ இந்த லைட் வந்து நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ரிங் லைட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக நம்ம ஏதாச்சும் கற்றுக்கிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம எப்படின்னா பண்ணிக்கலாம். ரிங் லைட்டோட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். மேலே இன்ஃபர்மேஷன் கார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 3-வே பேன் ஹெட்டு நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா இந்த 3-வே பேன் ஹெட்டு வந்துன்னா உங்களுக்கு ஓரியன்டேஷன் வந்து மாற்றிக்கலாம். ஓரியன்டேஷன் மாற்றி ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஸ்ட்ரைட் ஃபோக்கஸாக இருக்கும். அப்படி நீங்கள் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 190 டிகிரி வரைக்கும் கவர் ஆகுது பின்னாடி. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதை லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹைட் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மேலே ஏற்றிக்கலாம். ஸோ கொஞ்சமாக நம்ம ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம். இதோட டோட்டல் ஹைட் வந்து பார்த்தோன்னா 140 சென்டிமீட்டர், கிட்டத்தட்ட 55 இன்ச் வரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை டைட் பண்ணிட்டேன். இப்போது ஸ்டேபிளாக நிற்கிது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஹோல்டர் மாட்டிக்கலாம். ஸோ நம்ம மொபைல் ஹோல்டர் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி இதில் சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னா இது ஒன்றும் இல்லை, இந்த ஹெட்டு மட்டும் தனியாக கழட்டி எடுத்துகிட்டு நீங்கள் இதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஸோ நீங்கள் இதை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக டைட் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்தோன்னா மேலே மாட்டிடலாம். இது ஒன்றும் இல்லை, ஈஸி மெத்தட் தான். இப்போ நம்ம மொபைல் வந்து இந்த ஹோல்டர்லாம் மாட்டிப்போம். ஹோல்டர்லாம் மாட்டிட்டிங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ரொட்டேஷன், இந்த ஓரியன்டேஷன் வந்து பார்த்தோன்னா நீங்கள் 380 டிகிரிக்கு ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதில் இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் மேலே அப்பில் எடுக்கணும்னா மேலே அப்பில் தூக்கலாம், அதேமாதிரி டவுனில் தூக்கலாம். ஸோ நீங்கள் இதில் எந்த ஓரியன்டேஷனாக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ரீல்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா இந்த பேனை லூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீல்ஸ் டைப்பில் வரும். ஸோ நீங்கள் ரீல்ஸாகவும் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எப்படி தான் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்லுங்கள், பார்ப்போம். ஓகே, பாய் கைஸ்.